வணக்கம் ரோகளே, இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்றைக்கு நாங்கள் சன்னதி கோயிலுக்கு தான் வந்துக்கிறோம். சன்னதி கோயிலுக்கு முன்னுக்கு இருக்கிற ஆற்றங்கரைக்கு எதிர்ப்பக்கம் தான் நிற்கிறோம். அதாவது இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பாலம் தாண்டி தான் கோயிலுக்கு போகணும். இன்றைய கோயிலை தான் இன்றைய ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோவாக காட்டுவோம்னு வந்துக்கிறேன். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு லைக்கையும் பண்ணி போட்டு போங்க. அப்போ தான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷன் ஆகிருக்கும், இந்த வீடியோவும் கொஞ்சம் ரீச் ஆகி கொண்டு போவோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவ்விடத்துலேருந்து தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் சரியாக உள்ளே போகணும். கோயில் பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றங்கரைக்கு உள்ளே தான் இருக்குது. திருவிழா காலங்களில் தான் பார்த்தீங்கன்னா இந்த இதில் இருக்கிற பாலம் துறந்து விடுவினோம். துறந்தாண்டே இப்போ நார்மலாக ஏறி போகலாம், நடந்து வாரங்கள் ஏறி போகலாம். பூட்டிட்டு கேட்க போகிறது சரியில்லை தான், பூட்டி தான் இருக்குங்க. இந்த கேட்டு பூட்டி இருக்குது. கோயில் வந்து உள்ளே தான் இருக்குங்க, அதில் தான் கோயில் இருக்குது. நாங்கள் இந்த ரோட்டால் போய் பாலம் ஒன்று கடந்து தான் போகணும். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக என்னென்ன மாதிரி கிடக்குன்னு காட்டுறேன் போல். நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சரியாக பாலத்தில் ஏற போகிறோம். பாலம் மட்டும் பெரிய உயரம் இல்லை, ஆனால் சாடையான உயரம் தான். அதாவது நிலத்து, அதாவது கீழ் கடல் மட்டத்தில் இந்த ஒரு 20 மீட்டர் அப்படி மேலே உயரமான பாலம் தான். தான் பார்த்தாலே தெரிஞ்சிருக்குங்க. கோயில் பக்கம் காட்டுறேன் பாருங்க. கோயில் இந்த பாலத்தால் இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா இடது பக்கம் தான் கோயிலுக்கு போகிற பாதை. இதில் ஒரு தடுப்பு சிவர் ஒன்றும் இல்லை. நான் அந்த அவடத்தில் இதாளவான போனால் கிட்டடியில் தான் பல்வட்டித்துறை இருக்குது, தெரியுமே. நாங்கள் இப்போ சரியாக கோயில் என்ட்ரன்ஸில் நுழைஞ்சிட்டோம். இந்த அடுத்த உள்ளே போய் கோயிலுக்கு தான் போய் இப்போ காட்ட போகிறேன். பார்த்தீங்களே கோயில் ஆற்றங்கரை என்ன மாதிரி ஒரு வடிவாக இருக்குன்னு பார்த்தீங்களே. இப்போ நாங்கள் சரியாக பார்த்தீங்கன்னா கோயிலில் பின் வாசலுக்கு வந்துட்டோம். நாங்கள் வந்து அதாவது அச்சுவேலியிலேருந்து வந்தால் அதால் வரலாமே, இந்த முன் வாசலால். நாங்கள் இப்போ போகிறது பின் வாசலால் முன்பக்கம் போகிறோம். இதால் விட இன்றைக்கி எதாவது விசேஷமோ பொங்கல் நடக்க போதும் இல்லை? ஒவ்வொரு நாளும் சாப்பாடு கொடுக்குறவையோ. ஆட இதில் எல்லோரும் குளிக்கிறது தெரியுமா? அந்த இப்போ நெட்டு போட்டு அடைச்சிட்டுன்னா மற்ற திருவிழாக்கா முதலப்படி வெட்டதோட நெட்டு போட்டு அடைச்சிட்டு. ஓ இருக்கு, முதல் பிடிச்சவ தெரியும். இந்த சரியாக நாங்கள் இப்போ கோயிலில் கிழக்கு வாசலில் கிழக்கு வாசலில் நிற்கிறோம். தெற்கு வாசல் இது. நாங்கள் இப்போ சரியாக கோயிலில் தெற்கு வாசலில் நிற்கிறோம். ஆனால் திருவிழா காலங்களில் நல்லா கூட்டி வடிவாக கிடக்குமே இந்த இடம். ரெண்டு புதன்கிழமைன்றதில் சனம் இல்லை. மற்றும்படி பார்த்தீங்கள்டா செவ்வாய்க்கிழமை அப்படி வந்தோம்ட்டா நான் நிறைய சனம் நிற்க. நீ நிற்க போறிய வர போறியோ கோயிலுக்கு? கோயில் உள்ள காட்டி கொண்டு வரதா? இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயிலுக்குள்ளே போகிறோம். கோயில் வழி வாசலில் தான் நின்று கொண்டுக்கிறோம். இன்றைய பார்த்தீங்கன்னா நிறைய சனம் வரை இல்லை. அதாவது புதன்கிழமைன்றதுலையாகும் கொஞ்சம் பேராக தான் இருக்குது. இல்லாட்டி விடியவே பூசை முடிஞ்சு போயிட்டு நம்ம தெரியல, கொஞ்சம் பேராக நிற்கினோம். இந்த உள்ளே போய் காட்டுறேன் பாருங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா வாசலில் ஒரு நந்தி சிலை ஒன்று வச்சிருக்கணும். இந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு தாமரை குளம் ஒன்று இருக்குந்த நினைக்கிற தீர்த்தம் இதில் தான் ஆடுறதோ. தீர்த்த வேலையில் இல்லாட்டி நாங்கள் குளிக்கிற இடமா இருக்கணும். இதிலேயா தான் இருக்கணுமோ, இந்த தாமரை கட்டி இருக்கிறபடியாக இதிலேயா தான் இருக்கணும்.
கோயிலில் இடது பக்கமே பார்த்தீங்கன்னா வைரவர் கோயிலாக இருக்கும். இந்த ஒரு மரத்தோட கட்டி இருக்கோ வைரவராக தான் இருக்கணும். இந்த வைரவர்கிட்ட சின்ன, அதாவது சின்ன ஒரு இடம், வைரவருக்கண்டு சின்ன ஒரு கோயில் ஒன்று கட்டியிருக்கு. அதாவது கோயிலில் இடது பக்கமே பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னால் நான் காட்டின இந்த தாமரை பொய் இருக்குது. சுற்றி வர பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே மணல்லான். இந்த இனி உள்ளே போய் காட்டுறேன் நான் பாருங்க. இதில் அப்படியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கோவில் சின்னதாக ஒவ்வொரு கடவுளுக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கோயிலாகவே கட்டி இருக்கணும். பார்த்தீங்களே வாழைக்குள்ளே கட்டி இருக்கிறபடியாக இப்போ கிட்டடியில் பூசை நடந்திருக்கு. இலையெல்லாம் பட்டிட்டினா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகி அந்த தொட்டில், குழந்தை பிள்ளை தொட்டில் கட்டுறத நான் நினைக்கிறேன். அந்த நான் நினைக்கிறேன் இந்த குழந்தை பிள்ளை இல்லாத ஆக்கள் பார்த்தீங்கன்னா நேர்த்திக்காக கொண்டு வந்து கட்டுற தொட்டிலாக இருக்கணும். அதுங்க எவ்வளோ நிறைய தொட்டில் கட்டி இருக்கும். நான் முந்தியும் நிறைய இது கட்டியிருந்தேன். நான் நினைக்கிறேன் அவுட் எடுக்கிறவே ஆக்கும். இப்போ தான் இல்லாமல் கட்டிக்கிட அவைக்கு நேர்த்திக்காக வேண்டி, அதாவது 108 தரம் எழுதி கட்டுறது, அப்படி நிறைய விஷயங்கள். இந்த பாவ பிள்ளைகள் எல்லாம் வச்சு இந்த குழந்தை வேணுமென்ற நேர்றாக்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாவ பிள்ளைகள் மற்ற இப்படி இந்த என்னென்ன நடக்கணுமென்று எழுதி நேர்ந்து இந்த மரத்தில் ஒன்று வந்து கட்டுறவையாக்கும். அப்படிதான் நினைக்கிறேன். முருகன் ஒரு ஆட்டொன்று கீறி இருக்குது. இந்தியாவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது கோயில் வந்து ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ண திறந்த வழி கோயிலாக தானே இருக்குது. சில கோயில் பார்த்தீங்கன்னா வாசலால் மட்டும்தான் உள்ளே போகலாம். அப்படி இல்லை, இது வந்து எந்த பக்கத்தாலையும் பாரமாக தான் கட்டியிருக்கணும். இந்த இவிடத்தடியில் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது பாம்பு இதுக்குள்ளேயும் ஒரு கடவுள் ஒன்று இருக்குது. என்ன பேர் வழியாக தெரியல. பாம்பு இருக்கிற வழியாக நான் நினைக்கிறேன் நாகதம்பிரான் இல்லை நாகம்மாளாச்சியாக இருக்கணும். இந்தியாவில் அன்னதானம் வழங்கினேன். முந்தி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அன்னதானம் வழங்கி கொண்டு வந்தவ. இப்போ அன்னதான மடங்களில் தான் கொடுக்குறோம். அப்படியே நாங்கள் இந்தியாவில் வந்தோம்னு பார்த்தீங்கன்னா இந்த உள்ள பார்த்தீங்களே பிள்ளையார் முருகன் ரெண்டையும் வச்சு வழிபடுங்க. நான் இப்போ வந்து வழியில் உங்களை ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன் கோயில், அதாவது வழி வீதியை தான் இப்போ ஃபுல்லாக உங்களை சுற்றி காட்ட போகிறேன். இந்த இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா திருவிழா காலங்களில் ஓப்பன் பண்ணுறதுக்காக கடைகள் நிறைய இருக்குது. இந்த திருவிழா காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக நடக்க முடியாத அளவுக்கு நிறைய சினமாக தான் இருக்கும். கோயிலை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஆலமரம், மலவம்பு, இந்த இடத்துலையும் மாமரம், மற்றது கொஞ்சம் கொஞ்சம் மரங்கள் வச்சு உண்டாக்கி கொண்டிருக்கணும். அதாவது வெயில் காலங்களில் இவ்விடத்தில் நிற்கலான்றதால மரங்களை வச்சா நிழலாக இருக்கும் தானே, அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போவே மரத்தை வச்சுருக்கணும். ஏன்னா தெரிஞ்ச எப்படியும் ஒரு 20-30 வருஷத்தில் இந்த மரமெல்லாம் இப்படி நிற்கும், இதே மாதிரி வளர்ந்து நிற்கும். இது நம்ம நிற்கிறேன் அந்த கேணியில் குளிச்சுட்டு இதுலேயும் அந்த குளிக்கணுமா, அப்படி தான். ஓ
சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த பின்வீதி, அதாவது மேற்கு பக்கம் ஃபுல்லாக தண்ணி தான். இங்கே இது இப்போ நான் நிற்கிற பார்த்தீங்கன்னா வடக்கு வாசலில் தான் நிற்கிறேன். இந்த இடத்துல அங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா அர்ச்சனை பொருட்கள் விற்று கொண்டிருக்கணும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அர்ச்சனை பொருட்கள் விற்று கொண்டிருக்கணும். வடக்கு வாசல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் உண்டு, சின்ன கோயில் ஒன்று கட்டி இருக்கணும். சரஸ்வதி, இந்த சரஸ்வதி கண்டு நான் கண்ட கோயில், முதலாவது கோயில் இதாக தான் இருக்கணும். இங்கே சரஸ்வதி தானே? ஓ பார்த்தீங்களா, சின்ன வழிபடுறதுக்காக கட்டி இருக்கேன். இதுதான் பார்த்தீங்கன்னா கோயில் தேர் மூட்டி. இஞ்சால திருமண மண்டபம், வைத்திலிங்கம் அன்னதானம் திருமண மண்டபம், அதாவது அன்னதானம் கொடுக்குறது, திருமணம் செய்கிறேன். நிறைய பார்த்தீங்கன்னா சன்னதியில் நிறைய பேர் வந்து திருமணம் செய்து கொள்கிறவ. அவைக்கு பார்த்தீங்கன்னா திருமண அதாவது அதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய திருமண மண்டபங்களும் பக்கத்தில் இருக்குது. அந்த திருமணம் செய்து கொள் சைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த கச்சான் கடை, அதாவது டெய்லி இருக்கிற கடையெல்லாம் தான் இருக்கணும். இந்த ஐஸ்கிரீம் கடை, கச்சான் கடை, அப்படி நிறைய கடைகள் இருக்குது. சரி மக்களே, இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை முடிச்சு கொள்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இந்த விடை வருகிறேன். அடுத்த பார்த்தீங்கன்னா நல்ல காணொலி ஒன்று தேடி ட்ரை பண்ணி போடுறேன். இதுவே நல்ல காணொலி தான், இல்லைன்னு சொல்லல, நல்ல காணொலிகள் போட்டால் தானே உங்களும் பிடிக்கும். அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இருந்து விடை வருகிறேன். நன்றி, வணக்கம்.